ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம். எப்பொழுது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவீதுடைய வரும் காலங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் தாவீதுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், சந்ததியை எப்படி நடத்துவேன், ஒவ்வொரு காரியங்களையும் பேசும் பொழுது தாவீது அவைகளை பார்த்து பிரமிக்கிறார். இதுவரை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறார். இதுவரை கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிற சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்னை அரசனாக மாற்றி இதுவரை ஆளுகை கொடுத்து, குழந்தைகளை கொடுத்து, இம்மட்டுமா வீட்டை கொடுத்து, ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது பிரமித்து போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் எதற்குமே தகுதி கிடையாது. இந்த அளவுக்கு நான் உயர்வதற்கு, வாழ்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு நான் எம்மாத்திரம் ஒன்றுமே இல்லை என்று நினைத்து தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறார். யோசித்து பாருங்கள், நாம் என்றைக்காவது அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்த ஒரு சமூகத்திலே அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்லி இருக்கிறோமா? உட்கார்ந்து அவர் நடத்தி வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் அது ஆச்சரியமாக, அற்புதமாக, நமக்கு அதிக நன்மைகளை கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் அவைகளை விட்டு விட்டு சில கடந்து வந்த பாதையில் உள்ள காயங்கள், எதிர்நோக்கி உள்ள பிரச்சனைகள், இவைகளை நினைப்போம் என்று சொன்னால் மன துக்கம் வரும், மன அழுத்தம் வரும், மனம் அடிவாகி நாம் அப்படியே உட்கார்ந்து விடுவோம். ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி பாருங்கள். இன்னும் அதிக கிருபைகளை கொடுத்து, மன நிறைவை கொடுத்து தொடர்ந்து உயர்த்த நடத்த ஆரம்பித்து விடுவார். ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு பணக்கார மனிதர் ஒரு நாள் இரவு தூக்கம் வராமல் அப்படியே கிராமங்கள் பகுதி அப்படியே நடந்து அப்படியே போய் கொண்டிருந்தாராம். அப்படி போய்கிட்டு சில குடிசை வீடுகள் இருந்தது. அந்த பகுதியாய் போகும் பொழுது அந்த ஜனங்களுடைய சூழ்நிலை பார்க்கிறார். இரவாகிவிட்டது. ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருக்க ஒரு வீட்டை சற்று உற்று பார்க்கிறார். உற்று பார்க்கும்பொழுது அவர்கள் கடின உழைப்பை உழைத்து விட்டு அந்த குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி வீட்டுக்கு வந்து கஞ்சி காய்த்து அதை எடுத்து வீட்டின் முன் நடுவில் வைத்து பிள்ளைகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து ஜெபிக்கிறார்களாம். ஒரு பாட்டு பாடி ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். இவர் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறாராம். அந்த குடும்ப தலைவன், அந்த மனிதன் அந்த கஷ்டப்பட்டு உழைத்து இந்த குடிசையில் இருக்கிற மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். எப்படி ஜெபித்தாரோ, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை காத்தீர், வேலை செய்யக்கூடிய பலனை கொடுத்தீங்க, அந்த வருமானத்தை வைத்து ஒரு கஞ்சி காய்ப்பதற்கான வாய்ப்பு கொடுத்தீங்க, அதோடு மட்டுமல்ல அந்த கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக நன்றி, தங்குவதற்கு எங்களுக்கு உறங்குவதற்கு ஒரு குடிசையை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி குடும்பமா ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவரை தொட்டு விட்டது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமான உழைப்புக்கு பிறகு அவன் கிடைத்த வருமானமும் அதுதான். இருக்கிறதோ குடிசை வீடு, லேட்டா தான் சமைச்சு சாப்பிடுறாங்க. ஆனாலும் இந்த சூழலிலும் அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு நன்மைகள் எனக்கு இருக்கிறது, எவ்வளவு வசதிகள் இருக்கிறது, நான் எவ்வளவாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதுவரை நான் நன்றி சொன்னதே இல்லை என்று சொல்லி இனி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் சொல்லி அந்த நன்றியுள்ள இதயத்தோடு திரும்பி போய் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். யோசித்து பாருங்கள், தாவீது அதை தடை செய்தார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிறார். பெரிய அரசராக இருந்தாலும் அவர் செய்த எல்லா காரியங்களும் நினைத்து பார்க்கிறார், மறக்கவே இல்லை. நாம் நினைத்து பார்க்கிறோமா? இந்த நாளிலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பெற்றுக்கொண்ட பாக்கியங்களை நினைத்து அவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்னும் பெரிதான காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் இன்னைக்கு நிர்மூலமாக அதற்கு பெரிய கிருபப்பா. இவ்வளவோ வேதனையான பாதைகள் கடந்து போகிறோம், கடினமான பாதையில் கடந்து போகிறோம், அநேக விபத்துகளை சந்திக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களை காப்பாற்றி வருகிறீர், பாதுகாத்து வருகிறீர், நடத்தி வருகிறீர் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எவ்வளோ கிருபை பாராட்டிருக்கிறீங்க. இந்த நாள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இக்கட்டு நேரத்தில் நான் கூப்பிடும் பொழுது உதவி செய்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடாமல் கை தூக்கி விட்டீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாகட்டும், எண்ணம் உண்டாகட்டும். எல்லா துக்கங்களை மறந்து செய்த பெற்றுக்கொண்ட உம்மிடத்திலிருந்து எல்லாவித நன்மைகளையும் சுதந்திரித்ததை நினைத்து நன்றி சொல்ல உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் நன்றியோடுமை துதிக்கிற ஒரு நாளை மாற்றிக் கொடுங்க. எல்லா தடைகள் உடையட்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், புதிய கிருபைகள் இந்த நாளில் உண்டாகட்டும். துதிகான மகிமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை சற்று திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.